என்ன நடந்தாலும் யாரு தடுத்தாலும் நீ என்ன தேடி வருவ பொண்டாட்டி. எனக்கு மருந்து கொடுத்து என்ன காப்பாத்தி நீ என்ன கண்ணு முழிக்க வைப்ப. எனக்கு தெரியும். ஐ நோ பொண்டாட்டி. பொண்டாட்டி, என் உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு. என் மனசு உன்னையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல மேடி. இது கூட உனக்கு புரியலையா பொண்டாட்டி? மக்கே மக்கே. நான் மக்குதான், நான் மக்குதான். உங்களை காப்பாத்த வழி தெரியாத மக்கு. வழியெல்லாம் தன்னால கிடைக்கும் பொண்டாட்டி. நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. எனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு ஏன் இல்ல? உன் மேல நம்பிக்கை வை பொண்டாட்டி. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் பொண்டாட்டி. நீ என்ன காப்பாத்திடுவ தானே? என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாத்துவேன். மறுபடியும் பாரேன், உனக்கு ஒன்னும் ஆகாது பொண்டாட்டி. நீ வந்து எனக்கு மருந்து கொடுப்ப, நான் பொழைச்சு வருவேன். நாம 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா ஒத்துமையா வாழ்வோம் பொண்டாட்டி. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு 2வது மருந்து கொடுத்துரு பொண்டாட்டி. I will be waiting for you பொண்டாட்டி. நான் நாளைக்கு மருந்தோட உங்களை பார்க்க வருவேன் மேடி. மேடி, நீ கவலைப்படாத மேடி, உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். ராசாத்தி சம்பந்தி கொடுத்துட்டு போன மூலிகையில நீ சீக்கிரமே குணமாயிடுவ. அக்கா, என்ன நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையா? நீங்க மாதவன் மாமாவை பார்க்கணும்னு நினைச்சு தூங்காம இருக்கும் போது நாங்க மட்டும் எப்படிக்கா தூங்குறது? அக்கா, நாளைக்கு நீங்க மாதவன் மாமாக்கு மருந்து கொண்டு போய் கொடுக்க நாங்க ஒரு செம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஏய், பிளான் சொன்னது நானு, எக்ஸிக்யூட் பண்ண போறது நானு. சரி சரி, அடிச்சுக்காம பிளான சொல்லுங்க. நான் சொல்றேன்க்கா. மாதவன் மாமா தங்கச்சி பிரீத்தி இருக்கால, அவ என் கூட தான் காலேஜ்ல ஒண்ணா படிக்கிறா. ஹாய். ஹாய். இது பிரீத்தி. ஹாய். ஹாய். என் கிளாஸ்மேட் தான், என் ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமாக்கா, அவளை வச்சு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்.
யோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இது ஒத்து வருமா? நடந்த பிரச்சனையில எங்க வீட்ல எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அத்தை கூட எனக்கு உதவ முடியாத நிலையில இருக்காங்க. அக்கா, அத பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில பிரீத்திக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். சரி. ஐயோ மேடி, மேடி என்னாச்சு? மேடி, ஐயோ ஏன் இப்படி கை கால உதறுது? மேடி, மேடி, ஐயோ பிரகாஷ், கௌதம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ மேடி, மேடி, கௌதம் சீக்கிரம் வா. மேடி, மேடி, என்னாச்சுமா? அம்மா, டேய் மேடி, என்னாச்சு மேடி? திடீர்னு மேடி இருக்கு. மேடி, என்னாச்சு? மேடி, என்னாச்சு மேடி, மேடி, என்னாச்சுமா? மேடி, மேடி, ஐயோ அண்ணா, அண்ணா எழுந்திருண்ணா. அம்மா என்னம்மா ஆச்சு? டேய் என்னடா ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அம்மா என்னாச்சுமா? எப்படி ஃபிட்ஸ் வந்தது? எனக்கு ஒண்ணும் புரியல. சீக்கிரமா நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரி, நீ பயப்படாம இருமா, நான் உடனே டாக்டர் கூப்பிடுறேன். மேடிக்கு எதுவும் ஆகாது. என்னம்மா, மேடிக்கு ஃபிக்ஸ் வர மருந்து குடுக்கலன்னு சொன்ன, ஆனா மேடிக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு. அதாண்டி எனக்கும் தெரியல. மேடி, ஐயோ மேடி, 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 அண்ணா அங்க பாரு. அம்மா, டேய் அண்ணனுக்கு ஃபிட்ஸ் நின்றுச்சுமா. என் பையனை பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இவனுக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. ஏதோ நம்ம குடும்பத்துக்கு கெட்ட நேரம் போல, அதான் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. அம்மா, இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடுமா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அம்மா, நீ ஆரம்பி. ஏன் சம்பந்தி, ஸ்வேதா ஏதோ மருந்த கொண்டு வந்து மேடி தம்பிக்கு கொடுத்தாலே, ஒருவேளை அந்த மருந்து தான் மேடி தம்பிக்கு ஃபிக்ஸ் வர காரணமா இருக்குமோ? இந்த மருந்த நான் மேடிக்கு கொடுக்கலாமா? இவதான் மருந்தே குடுக்கலனால வேற என்னவா இருக்கும்? ஸ்வேதா வந்து மேடிக்கு மருந்து கொடுத்தாளா? மேடிக்கு மருந்து கொடுத்தது ராசாத்தி சம்பந்தி தானே? சுத்தம். உங்களுக்கு இதுவே தெரியாதா? நம்ம வீட்டுக்கு வந்து மருந்து கொடுத்தது ராசாத்தி இல்ல, ஸ்வேதா தான். இது உங்க குடும்பத்துக்கே தெரியும். ஆமாமா, மருந்து கொடுத்துட்டு போனது ஸ்வேதா தான். ஸ்வேதா ஏன் இப்படி எல்லாம் பண்றா? அம்மா, அன்னைக்கு அண்ணன் மேல பாசம் ரொம்ப ஜாஸ்திமா. அண்ணி எப்படியாவது அண்ணனை காப்பாத்தணும்னு நினைச்சு போராடுறாங்க. அதான் அவங்க அம்மா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அண்ணனுக்கு மருந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னது, பாசத்துல யாராவது ஃபிட்ஸ் வரா மாதிரி மருந்து கொடுத்துட்டு போவாங்களா? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அண்ணி கொடுத்த மருந்துனாலதான் அண்ணனுக்கு இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் ஃபிட்ஸே வராத மேடிக்கு இப்போ திடீர்னு ஃபிட்ஸ் வருதுன்னா, அப்போ அதுக்கு காரணம் அந்த மருந்து தானே. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ணனுக்கு அந்த மருந்தை ஏன் அண்ணி கொடுக்கணும்? எல்லாரும் சேர்ந்து ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சீங்கல்ல, அந்த கடுப்பு தான். ஸ்வேதா நம்ம யாரையும் பழி வாங்க முடியாதுல்ல, அதான் மேடிக்கு ஃபிட்ஸ் வர வச்சு அவனை பழி வாங்கி தான் கோவத்தை தீத்துக்கிறா. ஸ்வேதா நேத்து மருந்து கொடுத்ததுக்கே
மேடிக்கு இப்படி ஃபிட்ஸ் வந்துருச்சே, நாளைக்கு மருந்து கொடுத்தா அவ்வளவுதான். மா, ஸ்வேதா இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. மேடி அவ பார்க்கவே கூடாது. ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? நம்ம மேடிக்கு ஸ்வேதா தீங்கு நினைப்பான்னு என்னால நம்பவே முடியல. நான் நம்புறேம்மா, நான் நம்புறேன். ஸ்வேதா ஏதோ பிளானோட தான் மேடிக்கு மருந்து கொடுத்துருக்கா. அவளை நம்ம வீட்டு பக்கம் விட்டோம், அவ்வளவுதான், நமக்கு தான் ஆபத்து. முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள புகுந்திருக்கிற விஷப்பாம்புல விரட்டி அடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். மேடி, கண்மணி, ஒரு விஷயம் கவனிச்சியா? அந்த பிரகாஷ் ஜாட மாடையா நம்மளதான் விஷப்பாம்புன்னு சொல்றான். அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேற எடுத்து கொடுக்கற. மா, எப்படியோ நாம நினைச்சது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த ஸ்வேதா எந்த வழியிலயும் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. ஆமா, ராகினி ஊருக்கு போயிருக்கிறதுனால பிரகாஷ தூண்டி விட்டு நம்ம காரியத்தை சாதிச்சுக்க ரொம்ப வசதியா இருந்துச்சு. மேடி சாகுற வரைக்கும் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். சிவா, என்னக்கா? பிரீத்தி கிட்ட மேடிக்கு மருந்து கொடுக்கற விஷயமா பேசணும்னு சொன்னியே, பேசிட்டியா? இன்னும் இல்லக்கா, இதோ பேசிடுறேன். சிவா, சொல்லு சிவா. பிரீத்தி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். முக்கியமான விஷயமா? என்ன? உங்க அண்ணன் மேடியோட ஒய்ஃப் ஸ்வேதா இருக்காங்கல்ல? ஆமா. அவங்க ஏன் சொந்த அக்கா தான். நிஜமாவா? இதையே இத்தனை நாள் என்கிட்ட சொல்லல? எனக்கே நேத்து தான் தெரியும். சிவா, நான் பேசுறேன். பிரீத்தி, ஸ்வேதா அக்கா பேசுவாங்க, ஒரு நிமிஷம் இரு. குடு குடு. பிரீத்தி, அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அண்ணியா? நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? இல்ல அண்ணி, நேத்து பிரகாஷ் அண்ணா உங்களை அடிச்ச வீட்டை விட்டு துரத்தும் போது என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த குட்டி சாத்தான் ஸ்வேதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, என்ன பேசுறான்னு கேப்போம். அதை விட நான் அதை எப்பவும் மறந்துட்டேன். உங்க மேல தப்பில்லைன்னு என்னாலையும் அம்மாவாலையும் புரிஞ்சுக்க முடியுது அண்ணி. ஆனா பிரகாஷ் அண்ணாவால புரிஞ்சுக்க முடியல. சாரி அண்ணி. அதை விடுன்னு சொல்லிட்டேன்ல. மேடி இப்போ எப்படி இருக்காரு? பிரீத்தி, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? மேடிக்கு என்ன ஆச்சு? அது வந்து அண்ணி, நேத்து நைட்டு மேடிக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சா? ஆனா தன்னால சரியாயிடுச்சு அண்ணி. மேடி எனக்கு ஃபிட்ஸ் வந்ததுக்கு நீங்க கொடுத்த மருந்துதான் காரணம்னு உங்க அக்கா பூமிகா, அவங்க அம்மா கண்மணி எல்லாருமே சேர்ந்து உங்க மேல பழி போட்டுட்டாங்க. நீங்க கொடுத்த மருந்துனாலதான் மேடி அண்ணனுக்கு இப்படி ஆச்சுன்னு நானு, கௌதம் அண்ணா, அம்மா யாரும் நம்பல. ஆனா மத்தவங்க எல்லாரும் நம்பிட்டாங்க. பிரீத்தி, உங்க அண்ணனுக்கு நான் கொடுத்த முதல் பாக மருந்து அந்த ஈசனோட அருளால கிடைச்ச சர்பதோஷ நிவர்த்தனி மூலிகையில இருந்து செஞ்சது. கண்டிப்பா அந்த மருந்து மேடிக்கு தீங்கு ஆகாது. நான் மேடிக்கு இன்னைக்கு 12:10க்குள்ள 2வது பாக மருந்து கொடுத்தே ஆகணும். இல்லனா நான் கொடுத்த முதல் பாக மருந்து வேலை செய்யாம போய் மேடிக்கு விஷம் தலைக்கேற ஆரம்பிச்சிடும். அது மேடியோட உயிருக்கு ஆபத்தா கூட போய் முடியலாம். ஐயோ, என்ன நீ சொல்றீங்க?
நீ பயப்படாத. 12:10க்குள்ள நம்ம 2வது பாகம் மருந்து கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுக்க நீதான் எனக்கு உதவி செய்யணும். சொல்லுங்க நீங்க 2ஆம் பாகம் மருந்து கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஸ்வேதா மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுக்கறதுக்கு பிரீத்திய கூட்டு சேர்க்கறாளா? ஸ்வேதா என்ன பிளான் போட்டிருக்கான்னு முழுசா நின்னு ஒட்டு கேட்டுடலாம். நீ லைன்லயே இரு. நான் சிவா கிட்ட போனை கொடுக்கறேன். அவன் டீடைல் சொல்லுவான். ஹலோ பிரீத்தி, நம்ம பிளான் என்னன்னா, ஐயோ நேரங்கிட்ட நேரத்துல தும்மல் வேற வருதே. சிவா ஒரு நிமிஷம் இரு. யாரையும் காணோம். தும்பல் சத்தம் எப்படி கேட்டுச்சு? சொல்லு சிவா, நான் என்ன பண்ணணும்? சரி சிவா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். எப்படியாவது இன்னைக்கு மேடி அண்ணனுக்கு 2வது பாகம் மருந்து கொடுத்தாகணும். மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுக்க இதான் உங்க பிளானா? இத உடனே போய் கண்மணி கிட்ட சொல்லணும். வைத்தியர் இந்த கோவில்ல இருக்கிறதா தானே சொன்னாங்க. அப்பனே முருகா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. வாமா. நான் வைத்தியசாலைக்கு உங்களை பார்க்க போயிருந்தேன். நீங்க கோவிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னா, மேடிக்கு ஏன் வைத்தியரே ஃபிட்ஸ் வரணும்? அவர் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ஸ்வேதா, நீ பயப்படுற மாதிரி மேடிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. சொல்ல போனா எல்லாம் சரியாத்தான் நடக்குது. சரியாவா? எனக்கு புரியலையே வைத்தியரே. நான் புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. பொதுவா வலிப்புங்கிறது ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது. அது ஒரு குறைபாட்டோட வெளிப்பாடு. நம்ம உடம்பு கிருமிகளோட போராடி ஜெயிக்க முயலும் போது அதன் எதிர்வினையான அறிகுறி தான் நம்ம உடம்புல காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி எல்லாமே உண்டாகுது. அது மாதிரி தான் மாதவனுக்கு வலிப்பு வந்திருக்கு. மாதவன் உடலுக்குள்ள போன அந்த முதல் பாக மூலிகை முழு வீரியத்தோட அந்த பாம்பு விஷத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அதான் அதுக்கான அறிகுறி தான் மாதவனுக்கு வலிப்பு வந்திருக்கு. இந்த ஸ்வேதா பிரீத்திய வச்சு மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுக்கலான்னு பிளான் பண்றாளா? விட மாட்டேன். மாதவனுக்கு முதல் பாகம் மருந்து கொடுத்ததும் அவனுக்கு வலிப்பு வராம இருந்திருந்தாதான் பிரச்சனையே. வலிப்பு வந்தது சரிதான், நீ பயப்படாத. மூலிகை மருந்து கொடுத்தா அதன் எதிர்வினையா மாதவனுக்கு வலிப்பு வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இத நான் சொன்னா நீ பயந்துடுவேன் தான் நான் முன்னாலே இத பத்தி உங்ககிட்ட சொல்லல. நான் இப்பவே போய் கல்பனா ஆண்டி கிட்ட ஸ்வேதா பிரீத்திய வச்சு மேடிக்கு மருந்து கொடுக்க போற விஷயத்த சொல்லி அவ பிளான தடுக்கிறேன். வேண்டாம் பூமிகா, நீ இந்த பிளான தடுத்தா ஸ்வேதா மேடிக்கு மருந்து கொடுக்க வேற ஒரு பிளானை யோசிப்பா. நேத்து நீ மாதவனுக்கு முதல் பாகம் மருந்து கொடுத்த அதே நேரத்துக்கு முன்ன பின்ன நேரம் மாறாம இன்னைக்கு நீ 2ஆம் பாகம் மருந்த கொடுத்தாகணும்.
அப்படி கொடுத்தாதான் மாதவன் உடம்பு நீ நினைச்சபடி குணமாகும். அதனால ஸ்வேதா மேடிக்கு மருந்து கொடுக்கட்டும், விட்டுடு. ஒருவேளை நீ மருந்து கொடுக்கறதுக்கான நேரம் முன்ன பின்ன 10 நிமிஷம் மாறினா கூட உன்னோட மாதவனை நீ காப்பாத்த முடியாது. ஸ்வேதா மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்த குடுத்துட்டா மேடி சாக மாட்டான். அதனால நம்மளுக்கு தான் பிரச்சனை. அம்மா, ஸ்வேதா மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுத்தா கூட மேடி சாவாம்மா. என்ன தடங்கள் வந்தாலும் சரி, நான் சரியான நேரத்துக்குள்ள மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுத்து காப்பாத்துவேன்.